வணக்கம். மா. செந்தமிழன் அவர்கள் எழுதிய நீர்நிறை எனும் நூலில் இருந்து இன்றைய செம்மைமொழி. நீர்நிறை என்ற கருத்தை நான் முன்வைப்பது மனிதர்களுடைய குடிநீர் பிரச்சினைக்காக அல்ல. மனிதர்கள் நிம்மதியாக வாழ வேண்டும், மனிதர்களோடு படைக்கப்பட்ட எல்லா உயிர்களும் நிம்மதியாக வாழ வேண்டும் என்பதுதான் நீர்நிறை திட்டத்தின் அடிப்படை நோக்கம். வெறுமனே மனிதர்களுடைய நலனுக்காக வேலை செய்வதை விட மனித இனத்தை அழித்து விடலாம். ஏனென்றால் மனிதர்களுடைய நலனை பற்றி அதிகம் பேசினால் அவர்கள் அகந்தையில் ஆடி சூழலையும் அழித்து தானும் அழிந்து போவார்கள். மனிதர்களைப் பற்றி மட்டுமே பேசித்தான் கடந்த 100 ஆண்டுகளாக அழிவை நோக்கி சென்றாயிற்று. மனிதர்களால் இயற்கையை வெல்ல முடியும், மனிதர்களால் எதையுமே சாதிக்க முடியும், மனிதர்களால் செவ்வாய் கிரகத்துக்கு போக முடியும் என்றெல்லாம் பேசி காலுக்கு கீழே இருக்கக்கூடிய தண்ணீரை உப்பாக மாற்றிக்கொண்டு உட்கார்ந்திருக்கிறது இந்த கூட்டம். மனிதர்களால் மனிதர்களுக்கு தேவையான காற்றையும் தண்ணீரையும் ஒரு காலத்திலும் படைக்க முடியாது. நிலத்துக்கு கீழே 20 அடி ஆழத்தில் இருக்கக்கூடிய உப்பு நீரை நன்னீராக மாற்றக்கூடிய தொழில்நுட்பம் எவரிடமாவது இருக்கிறதா? நீங்கள் எதற்கு செயற்கைக்கோளை பற்றி பேசுகிறீர்கள்? ஒரே நேரத்தில் 20 செயற்கைக்கோளை அனுப்புவதை பற்றி பெருமை பேசுகிறீர்கள். ஆனால் குடிப்பதற்கு தண்ணீர் இல்லை என்று இங்கே ஒரு கூட்டம் தவித்துக் கொண்டிருக்கிறது. கெட்டுப்போயிருக்கும் தண்ணீரை குடிக்கும் தகுதியுள்ள நீராக மாற்றுவதற்கு உலகத்தில் எவரிடமும் தொழில்நுட்பம் கிடையாது. கசப்புச் சுவையை நீக்கிவிட்டு நஞ்சு நீரை குடிப்பதற்கு உடலை பழக்கிக் கொள்வதுதான் நீங்கள் நீர் சுத்திகரிப்புக்கு வைத்திருக்கும் தொழில்நுட்பம். கடல் நீரை குடிநீராக மாற்ற முயன்றாலும் உங்கள் தொழில்நுட்பம் சுவை நீக்கும் வேலையை மட்டும்தான் செய்ய முடியும். உயிராற்றலை கடல் நீரில் புகுத்தும் தொழில்நுட்பம் உலகத்தில் என்றைக்கும் வராது. எனவே தொழில்நுட்பங்களைக் கண்டு மயங்காமல், வளர்ச்சி என்ற பெயரிலே தேவையற்றதை பற்றியெல்லாம் சிந்திக்காமல், இப்பொழுது வாழும் மனிதர்களுக்கும் நம்மை சுற்றியிருக்கும் உயிரினங்களுக்கும் எதிர்காலத்தில் தொடர்ந்து இந்த பூமியில் வாழ்வதற்கும் பல்லுயிர் பெருக்கம் மிக அவசியம் என்பதை புரிந்து கொள்ளுங்கள். ஒரு தோட்டம் என்று எடுத்துக்கொண்டால் அங்கே பறவைகள் இருக்க வேண்டும், அணில்கள் இருக்க வேண்டும், புழு, பூச்சி, வண்டுகள், ஊர்வன என்று இவ்வளவும் இருந்தால்தான் மனிதர்கள் அங்கு வாழ முடியும். இவ்வளவும் இருந்தால்தான் அந்த தோட்டத்தில் வாழும் மனிதர்களுக்கு தண்ணீரும் காற்றும் கிடைக்கும். இதுதான் விதி. இந்த விதியை மாற்றுவதற்கு படைப்பிடம் அனுமதியில்லை. அதை மாற்றும் வல்லமையும் எவருக்கும் இல்லை. நான் மட்டும் வாழ்கிறேன், எனக்கு தேவையான காய்களை மட்டும் வளர்ப்பேன், எனக்கு தேவையானதை நான் மட்டும்தான் பறிக்க வேண்டும் என்று இருந்தால் சில காலங்களுக்கு மட்டும்தான் அதை உங்களால் செய்ய முடியும். சில காலங்களில் உங்கள் தோட்டத்தில் தண்ணீரும் காற்றும் இருக்காது. உங்கள் தோட்டத்தில் வீசும் காற்று உங்களுக்கு உயிர்த்தன்மையை வழங்காது. நன்றி.